இளைய சமுதாயத்திற்கு சேர்ந்து அடைய வேண்டும் என்னும் அவருடைய அந்த ஆவலை எப்படி எடுத்துகிட்டு போகிறார் டெக்னாலஜி மூலமாக அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா விளக்கி சொன்னாங்க. அதுக்கோசம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த குலோத்துங்க சோழர் காலத்தில் இந்த திருமுறைகள் முழுவதையும் செப்பு பட்டயங்களில் பதிவு செஞ்சாங்க. அண்மையில் சீர்காழியில் கூட சில செப்பேடுகள், தேவாரம் எழுதப்பட்ட செப்பேடுகள் கிடைத்துள்ளன. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் பலவிதமான கௌரவம் செலுத்தி வருகிறது. முதல் முறையாக இந்த வருடம் ஓதுவா மூர்த்திகளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்ற வருடம் நடந்த ஆடி திருவாதிரை நாளில் பல ஓதுவார்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதே போல தமிழ்நாட்டில் சைவத்திற்கு அடையாளமாக இருக்கும் ஆதீனங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து கௌரவித்துக் கொண்டு வருகிறார். முக்கியமாக புதிதாக நிறுவிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த பரிசரத்தில் ஆதீனங்களுடன் தானும் சென்று அந்த செங்கோலை வைக்கப்பட்டதை நாம் மறக்க முடியாது. நான் இங்க அரசியல் பேசல. பாரத நாடு சுதந்திரம் அடைந்த போது கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல் எங்கேயோ மறைந்து கிடந்த அந்த நிலையில புதிதாக நிர்வகிக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே அந்த செங்கோலை எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து தான் போய் நிறுவல. பிரதமர் அவர்கள் எல்லா விதமான பூஜைகளும் அதற்கு முன்தினமே ஆதீனங்களுடன் அமர்ந்து செய்து ஆதீனங்கள் வழி முன்னேற அவர் பின்தொடர்ந்து சென்று அந்த செங்கோலை பார்லிமெண்ட்ல நிரூபித்தார். இதை நாம் நினைவு கூற வேண்டும். திருச்செந்தூர் தலபுராணம் நூல் சாதாரணமான புத்தகம் இல்லை. இதை பாடிய வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூரில் திரு சுதந்திரர்கள் குடும்பத்தில் பிறந்து அங்கே கோவில் மடைப்பள்ளியில் வேலை செய்தவர். அங்கிருந்து அவரை சரியாக வேலை செய்யவில்லை என்று வேலை நீக்கம் செய்யப்பட்டவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.